ஹலோ! நம்ம பார்க்க போற சாப்டர் 3.7 ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். ஸோ இந்த டெர்மினாலஜிலேருந்தே உங்களுக்கு கிளியரா தெரியுது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு. எந்த ஒரு என்டர்பிரைஸா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜருக்கு கீழே அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ஸுக்கு கீழே எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எல்லா ஆர்கனைசேஷன்லயும் ஃபாலோ பண்ணுவாங்க. தட் டிபெண்ட்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வில் சேஞ்ச். ஸோ பெரிய ஆர்கனைசேஷன்னா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இலாபரேட்டடா இருக்கும். சின்ன ஆர்கனைசேஷன்னா இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள், கம்பெனில ஒர்க் பண்ற குரூப் ஆஃப் பீப்புளை அவங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு, ஸோ திஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு அவங்கள குரூப் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து நல்லா மேனேஜ் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கும், ஒருத்தருக்கு வந்து நல்லா என்ன சொல்றது, நல்லா ப்ராஜெக்ட் பண்ற எபிலிட்டி இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ற எபிலிட்டி இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா டெஸ்ட் பண்ற எபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஹ் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் பொறுத்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரா மாறுது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் சார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ the structure of an organization is called organization chart. This organization's structure is decided based on the skills and knowledge of the employee or the group of people in organization. ஸோ கீழே இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஐடி ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், சிஐஓ, அவர் தான் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்காரு. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், சப்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே யூ ஹேவ் சப் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆப்ரேஷன்ஸ்க்கு கீழே யூ ஹேவ் சப் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற பீப்புள் வந்து அந்த குவாலிட்டி செக்கிங்ல அவங்களுக்கு ஸ்கில் இருக்கும். ஸோ குவாலிட்டி செக்கிங் ஸ்கில் இருக்கிற பீப்புளை தான் அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கீழே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் இருக்கு, சப்போர்ட் லெவல், ஹெல்ப் டெஸ்க். ஓகே, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னாலும் ஹெல்ப் டெஸ்க் இருக்கும், அது டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இருக்கும், சர்வீஸ் டெஸ்க்கும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபார்ம்ட், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ there are several conditions. Okay, சில கண்டிஷன்ஸ் இருக்கு based on which the structure can change. இப்போ நம்ம இங்க பாக்குறது வந்து ஒரு சாம்பிள் ஸ்ட்ரக்சர். இது இப்படியே தான் எல்லா கம்பெனிலும் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, நெசசிட்டிக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாறலாம். ஓகே, ஸோ எதெல்லாம் எந்த சிச்சுவேஷன் எந்த ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் ஒப்ஜெக்டிவ். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஒப்ஜெக்டிவ்ஸ், ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒப்ஜெக்டிவ்ஸ் பேஸ் பண்ணி என்ன ஆகும், இந்த மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ன சொல்றது, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்யூரிட்டி பார்த்துக்கலாமே. செக்யூரிட்டியில இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி பிளானிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஒப்ஜெக்டிவ். ஓகே, ரொம்ப லாங் டேர்ம் ஒர்க் இது. ஓகே, டிசாஸ்டர் எப்போ வேணாலும் நடக்கலாம் இல்லையா. ஸோ அது இட்ஸ் லாங் டேர்ம் பிளானிங்கிறது, இட்ஸ் லாங் டேர்ம் பிளானிங். ஸோ அது இட் பேஸ்ட் ஆன் தட் சம்திங் கேன் ஹேப்பன். இப்போ இதை குட்டி குட்டியா பாருங்க, சிஸ்டம் டிசைன் எல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மாறும். இந்த சிஸ்டம் டிசைன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒரு மாதிரி டிசைன் பண்ணுவாங்க, இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு வேற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இட் வில் பி சேஞ்ச்டு. ஸோ based on the short and long term objectives of the organization, the structure will change. Okay, இவங்களுடைய நெசசிட்டியை பொறுத்து, okay, it will change. நெக்ஸ்ட் பாருங்க மார்க்கெட் கண்டிஷன். ஆமா, இப்போ மார்க்கெட்ல ஏதாவது புதுசா சேஞ்சஸ் வந்தது, அதை வந்து நம்ம கம்பெனில இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் டெக்னிக்கல் சப்போர்ட்னு ஒன்று கிடையாது, பட் இப்போ டெக்னிக்கல் சப்போர்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் சேஞ்ச், புதுசா ஏதாவது ஒரு 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 ரோல் வருது, புதுசா ஏதாவது ஒரு நீட் இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ரோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்தது ரெகுலேஷன்ஸ்.
இப்ப ஏதாவது புது ரெகுலேஷன்ஸ் இன்கார்பரேட் பண்றாங்க ஆர்கனைசேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து ரெகுலேஷன் அப்படிங்கிறது சம் ரூல்ஸ், சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் அவைலபிள் டேலண்ட். இப்போ ஒருத்தர் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு அந்த பொசிஷனுக்கு ரெலவெண்டான பீப்புளை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வென் சம்ஒன் லீவ்ஸ் த ஆர்கனைசேஷன் இந்த லீடர்ஷிப் ஸ்பேஸ், எக்ஸ்கியூஸ் மீ, அந்த லீடர்ஷிப் ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து உடனே நம்ம ஃபில் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு ஆப்டா யாருக்கு அந்த ஸ்கில் இருக்கோ அவங்கள நம்ம கரெக்டா பார்த்து ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து அந்த 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 பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆள் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். அவன் அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். ஓகே, அண்ட் வி கோனா see some of the things. ஓகே, terminologies. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரோல் அப்படிங்கிறது நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றேங்கிறது ரோல். அந்த ரோல் ரிலேட்டடா என்னென்ன ஒர்க் நான் கேரி பண்ணணும் அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இண்டிவிஜுவல் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அஃப்கோர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு அஸ் அ ஹோல் ஒரு ரோல் இருக்கும், மல்டிபிள் ரோல் இருக்கும். அப்ப மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ரோல்ஸ் பிளே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ சிஐஓ பொசிஷன்ல இருக்கிறவங்க நிறைய ரோல் பிளே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டி ரோல்ஸும் இருக்கு, இண்டிவிஜுவல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஆர்கனைசேஷன்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது சீனியர் மோஸ்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிஐஓ, சிஇஓ, செக்ரட்டரி, டைரக்டர், இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க. ஸோ இவங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட விஷன் மிஷன் செட் பண்றது, கோல் செட் பண்றது, அப்புறம் பாலிசிஸ், அவங்களோட டிஃப்ரெண்டான பாலிசிஸ் செட் பண்றது எல்லாமே வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்டோட ஒர்க். அடுத்தது ஓனர். ஸோ ஓனர் அப்படிங்கிறது ஹி வில் பி அன் இண்டிவிஜுவல் பட் நாட் அ மேனேஜர். ஒரு மேனேஜரா இருக்க மாட்டாரு, பட் இண்டிவிஜுவலா இருக்காரு, இண்டிவிஜுவலா இருப்பாரு. அவர் தான் அந்த என்டையர் கம்பெனியோட ஓனரா இருப்பாரு. ஓகே, இட்ஸ் நாட் நெசசரி தட் ஹி ஷுட் பி அ மேனேஜர் or the CEO. He's an owner. Okay, he's an individual person. For example, I can own a company. நான் ஒரு கம்பெனி ஓன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அந்த கம்பெனிக்கு நான் தான் வந்து சிஓவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. I can appoint someone who can work efficiently for the company. Okay, so this is one role. அடுத்தது மேனேஜர். அஃப்கோர்ஸ் மேனேஜருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வேர்டு தான். எல்லா கம்பெனிலும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே செட் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள மானிட்டர் பண்றது, அவங்கள மேனேஜ் பண்றது தான் மேனேஜரோட வேலை. அடுத்தது யூசர்ஸ். So these are the people, again they are the individuals. அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்மே we call them as users. ஓகே, ஸோ ஒருத்தரும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெல்ப் டெஸ்க்ல இருக்கிறவங்க அதுக்கு ரிலேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்றது, செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கிறவங்க அதுக்கு ரிலேட்டட் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் டெவலப் பண்றவங்க அதுக்கு ரிலேட்டடான ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யூசர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன்ஸ், பேஸ்ட் ஆன் தேர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வில் சேஞ்ச். ஓகே, டியூட்டிக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மாறும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஜாப் டைட்டில் அப்படிங்கிறது நான் செய்யற ஜாபுக்கு கொடுக்குற ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் ஜாப் டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னா மை ஜாப் டைட்டில்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் மை ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஐ ஜஸ்ட் டீச். நான் டீச் பண்றேன், ஸோ ஐ லெக்சர், தட் இஸ் மை ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அந்த மாதிரி ஒரு கம்பெனில குவாலிட்டி அனலிஸ்ட் இஸ் a job title. Okay, job description of quality analyst is to check quality check பண்றது quality analyst ஓட வேலை. ஸோ அந்த மாதிரி there are many kind of job titles and job descriptions available. So we're gonna see few. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டிங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தலாம். ஓகே, வில் see what different processes are. So recruiting is one important process. So when organization needs someone for a position based on the job title. Okay, job title பொறுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல், ஐ எம் குட் இன் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னா வென் சம் ஆர்கனைசேஷன் opens up for quality control position, then recruitment team will check the profile. recruitment team வந்து என்னோட ஜாப் டைட்டிலை வச்சு இல்லை அவங்களுக்கான ஜாப் டைட்டில் வச்சு பீப்புளை தேடுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால் ரெக்ரூட்டிங். ஸோ ஹூஎவர் இஸ் மேட்சிங் பெட்டர், யார் வந்து யாரோட ப்ரொஃபைல் வந்து பெட்டர் மேட்ச் ஆகுதோ அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ஸோ
காம்பன்சேஷன் பேஸ்லைன். ஸோ இப்போ நிறைய வந்து ஐடி ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்கலாம் எல்லாருமே நம்ம ரொம்ப டேலண்டடான ப்ரோக்ராமர்ஸ் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, ஸோ தேர் இஸ் ஷார்டேஜ் ஆஃப் டேலண்டட் ஐடி ஒர்க்கர்ஸ். ஸோ அப்போ ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் தே ஆர் they have to try very hard or they have to focus more on attracting the competitive worker. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நல்ல இப்போ அந்த கூகுளோட சிஇஓ இருக்கார்ல சுந்தர் பிச்சை, எல்லாருக்கும் நீங்க அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிஸ் நேம் இஸ் கால் சுந்தர் பிச்சை. ஓகே, ஸோ அவர் வேற 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 கம்பெனில இருந்தாரு, அப்புறம் கூகுள்ல போய் செட்டில் ஆனாரு. அவர் வந்து பயங்கரமான டேலண்டட் கை. ஓகே, பிகாஸ் ஹி இஸ் டேலண்டட், கம்பெனிஸ் ஆஃபரிங் ஹிம் மோர். அவருக்கு ரொம்ப மோரா ஆஃபர் பண்ணி அவரை ஜாபுக்கு அட்ராக்ட் பண்றாங்க. தேர் அட்ராக்டிங் டு தேர் ஜாப். ஓகே, ஸோ லைக் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த கம்பெனிஸ். ஓகே, it's a career advancement. So in the career advancement is one important role which you can hear, one important activity which you can hear in industry. இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டேன், ஐடி இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் அப்படியே இருக்க முடியாது. ஐ ஷுட் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஐ ஹாவ் டு அட்வான்ஸ் மை கெரியர். என்னோட கெரியரை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும், ஒரு லெவலுக்கு மேல ஒர்க் பண்ண முடியும். இல்லாட்டி என்னால ஒர்க் பண்ணவே முடியாது. ஓகே, so career advancement is one thing which is happening, which is helping to measure the role, which is helping to fix the job title and all, right? So என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அது கீழே ஒர்க் பண்றவங்க நம்ம எப்படி எல்லாம் கால் பண்ணுவோம், the different job titles we just give to them அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் லெவல். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் கீழே இருக்கிறவங்கள நம்ம சிஐஓ சொல்லலாம், சிடிஓ சொல்லலாம், சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸர், சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ இதை பாருங்க, இவர் வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், இவர் டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஸோ இவர் வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான ப்ராசஸ்க்கு சீஃபா இருப்பாரு, இவர் டெக்னிக்கல் ரிலேட்டடான ப்ராசஸ்க்கு சீஃபா இருப்பாரு. இப்போ செக்யூரிட்டி, அதாவது அந்தந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். செக்யூரிட்டிங்கிறது காமன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிங்கிறது இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் டேட்டா ரிலேட்டட் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரோல் இஸ் பீங் ஃபிக்ஸ்ட். ஓகே, CPO, privacy officer, see, is responsible for protection and use of the personal information. So this is one job title. And next one is software development. This is one activity. So based on the software development activity, several roles has been assigned. System architect, he is the person who creates an architecture design of a software. Okay, system analyst, so he just checks for the application, or software application check பண்றது அதெல்லாம் அவரோட வேலை. சாஃப்ட்வேர் டெவலப்பர், இவர் தான் ஆக்சுவலா டெவலப் பண்ணுவாரு. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது டெவலப்பர் இல்ல ப்ரோக்ராமரோட வேலை. டெஸ்டர், டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றது இந்த டெஸ்டரோட வேலை. ஸோ அவங்க செய்யற வேலையை பொறுத்து அவங்களோட ஜாப் டைட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட். அஃப்கோர்ஸ் டேட்டா இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ டேட்டா பேஸ் ஆர்கிடெக்ட், ஸோ ஹி இஸ் ஒன் ஹூ வில் பி டிசைனிங் த டேட்டா பேஸ் மாடல்ஸ் ஃபார் தி அப்ளிகேஷன்ஸ். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுவே யூ கால் டிபிஏ. இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து காமனா நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா எல்லா பெரிய ஆர்கனைசேஷன்லயுமே அந்த டேட்டாபேஸ் இருக்கும். ஆனா அது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு கேண்டிடேட்டை ஒர்க் வச்சிருப்பாங்க. அவங்கள நம்ம டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் அனலிஸ்ட் இஸ் அஃப்கோர்ஸ் they'll monitor all the tasks, they are responsible for the maintenance of database. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது செக் பண்றது டேட்டாபேஸ் அனலிஸ்டோட வேலை. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ லைக் ஐ டோல்ட் யூ, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் நெட்வொர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். நம்ம இதை பிகினிங்லேயே பார்த்துருக்கோம். நெட்வொர்க் இல்லாமல் நம்மளால இந்த ஐடி ஆர்கிடெக்சரை இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. ஓகே, அப்போ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆர்கிடெக்ட், இந்த நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்றது, அப்புறம் அதுக்கான பிளான்ஸ் பண்றது, இதெல்லாமே வந்து நெட்வொர்க் ஆர்கிடெக்டோட வேலை. நெட்வொர்க் இன்ஜினியர், he is the one who builds and maintains the network devices like router, switches, firewalls, gateways. இதெல்லாம் வந்து நெட்வொர்க் டிவைசஸ். அதை மானிட்டர் பண்றது மெயின்டைன் பண்றதுல நெட்வொர்க் இன்ஜினியரோட வேலை. நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், அஃப்கோர்ஸ் நெட்வொர்க் மூலியமா என்ன டேட்டா பாஸ் ஆகுது, என்ன டேட்டா வருது, ஈவெண்ட் லாக் மெயின்டைன் பண்றது, கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஏதாவது நடக்குதா, அந்த நெட்வொர்க்கிங்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா, இது எல்லாமே வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஜாப். ஓகே, தென் we have telecom engineer. He is he is the one who work through the telecommunication technologies such as data circuits, phone systems and voice email systems etc. இப்போ கம்பெனில பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து we call them as telecom engineers. Okay, so next we have one
department called systems management. So systems management departmentல நீங்க பாத்தீங்க அப்படின்னா we have different roles based on the descriptions, job titles. Okay, so system architect, of course overall architecture of the computer systems. யூஸ்வலா பாத்தீங்கன்னா சர்வர் அப்படி சொல்லுவோம், பட் எல்லாமே சர்வர் மட்டும் சிஸ்டம் கிடையாது, சர்வர் அண்ட் the local machine ரெண்டுமே வந்து சிஸ்டம் தான். ஸோ system architect is responsible for the overall maintenance of this. System engineer, he is one who builds the server, who deploys the server, he gives the place for people in the server. அதெல்லாமே அவரோட வேலை. Okay, system engineer. Storage engineer, of course, he is the one responsible for building, designing and maintaining the storage subsystem. Of course, database பார்த்தோம், அதெல்லாம் we have different storage systems. Okay, so அதை மானிட்டர் பண்றது எல்லாமே உங்களோட வேலை. அடுத்தது systems administrator. எஸ், என்னென்ன ஒர்க் நடக்குது அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. எல்லாத்துலயுமே பாருங்க காமனா நம்ம பார்க்குற டெர்மினாலஜி ஆர்கிடெக்ட், என்ஜினியர், அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏன்னா இது மூணுமே ரொம்ப முக்கியம். ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாரு, என்ஜினியர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு, அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ணுவாரு. ஓகே, அடுத்து ஜென்ரல் ஆபரேஷன்ஸ். ஸோ ஜென்ரலா ஒரு கம்பெனில என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு, இது வந்து இட் இன்க்ளூட்ஸ் ஆல். It is not specific to a particular department, network specific, software specific அப்படி கிடையாது. It's a common. Okay, so என்னென்னு பாத்தீங்கன்னா operations manager, the role, title, job title. Okay, operations analyst, see the analyst, control analyst, of course analyst, system operator, data entry is one particular role. Okay, media librarian, yes, who just keeps everything recorded. Okay, so that is called media librarian. So all these comes under general operations. Security operations, yes, ஒரு ஆர்கனைசேஷன்ல செக்யூரிட்டி plays very important role. Okay, there are different levels of securities implemented and we have seen most of the security levels which is implemented. So other related ஆன job, security operations related ஆன job titles என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். security architect, சொன்னேன் இல்லையா இந்த மூணு டெர்மினாலஜி திரும்ப வருதுன்னு, ஆர்கிடெக்ட், அனலிஸ்ட், engineer, administrator. So kindly remember the terminology so that you can just write. Security engineer, see, is the one who establishes the security. Analyst, who just sees what's happening, somebody is intruding the security system. இந்த மாதிரிலாம் பார்க்கறது. User account management, yes, the usual administrator தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. யாருக்கு என்ன அப்ரூவல் கொடுக்கறது, இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணணும், இல்லை வெளியே ஒருத்தர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறாருன்னு அவருக்கு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் will be carried out by user account management department. Next is called security auditor. Of course, they have to check everything which is happening properly. Okay, at the service desk, this is the last thing I think which we can find. Service desk is otherwise called help desk. So ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்க தான் நம்ம சர்வீஸ் டெஸ்க் சொல்லுவோம். ஸோ அது 2 types ஆஃப் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாப் டைட்டில்ஸ் இருக்கு. ஹெல்ப் டெஸ்க் அனலிஸ்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் அனலிஸ்ட். ஸோ ஹெல்ப் டெஸ்க் சம்திங் which can happen personally. Technical support na which gives all the technical related aspects. Okay, when some personnel wanted to have or he is having some query technically, then they can contact technical support analyst. Okay, customer care, so that's a simple terminology I can just tell you. Customer care is one technical support analyst. Okay, so now I think we have seen the organization structure. So every organization will have some structure. So these organization structures, they will have different roles. So roles of individuals, based on the roles and their descriptions, job titles has been fixed, and we have seen different departments and different job titles which is used in the IT related industry. Thank you. In the next chapter நம்ம என்ன பார்க்க போறோம்னா segregation of duty எப்படி segregate பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Thank you.